விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபாரமான ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்தாலும் அட்டகாசமாக இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒன்று, ஆவணி மாதம் என்ன நடக்கும்? சூரியன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருப்பார். அட்டகாசமான அமைப்பு. அப்போ 10ஆம் இடத்துல வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 9, 10ஆம் இடங்கள் இப்போது அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கின்றன. அப்பாவால் இது வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தேன், ஆனால் அந்த அப்பா அந்த பெர்மிஷனை கொடுக்க மாட்டேன்றாரு. இல்லை, இது உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. ஐயா, ஒரு காதல் சம்மதத்தை கேட்டேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஆணை பிடிச்சிருக்கு, நான் இவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா, நீங்கள் தான்ப்பா சம்மதம் கொடுக்கணும். ஏன்னா அப்பா மேலே ரொம்ப பாசமுள்ள, மரியாதை உள்ள, தாய் தந்தையரை ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய குணமுள்ளவராக இருப்பீங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களும் கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நல்லவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் வர்றவன் எல்லாருமே நல்லவன் தான். அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் அவன் குழந்தை மாதிரி ஆகிடுவான் இல்லையா, அவன் கோபம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ அந்த இடத்துல நல்லவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தந்தை வழி அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க.